உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா, சனிக்கிழமை தலைவரை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பெரிய உருட்டு ஊட்டிருக்காங்க. எப்போ 14 வருஷம் கழிச்சு ஒரு ஊட்டு ஊட்டிருக்காங்க. அது என்ன ஊட்டுன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். முதல் உருட்டு என்னடா, நாங்கள் 2011 நாங்கள் மீனவர்களுக்காண்டி பேசியிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த போராட்டம் அவரோட படத்துக்கான ப்ரொமோஷன் வேறு தான் அங்கே நடந்திருக்குன்னு தவிர வேறு நடந்திருக்காது. எம்ஜிஆர் பாட்டு பாடி 2 டைலாக் சொல்லி இந்த மாதிரி தான் அவங்க முடிச்சிருப்பாங்க. அங்கேருந்து நேராக 2025க்கு இங்கே ஓட்டுக்காண்டி வந்து பேசியிருக்காங்க. அதுக்கடையில் யாரும் மீனவர்கள் யாரும் கொல்லப்படாத மாதிரியே அப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி நேரம் இங்கே வந்து நாங்கள் எப்பவுமே நாங்கள் போராட்ட காலத்தில் தான் இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. 850க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே 2011 இவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியாவும் 2010 சீமான் அண்ணே மீனவர்களுக்காண்டி போராடி ஜெயிலில் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி போராடி 9 மாதமோ 8 மாதமோ சிறையில் இருந்தாங்க. அப்போல்லாம் எங்கே போனாங்க? அந்த விஜய் அவர்கள் நேரம் எங்கள் ஓட்டு பிச்சுக்காண்டி ஓட்டு வாங்குறதுக்காண்டி மீனவர்களை பற்றி எங்கே பேசுனா எங்கே அங்கே பாச்சா பழிக்கிண்டு தெளிவாக வந்து அங்கே பேசியிருக்காங்க நாகப்பட்டினத்தில். 2வது உருட்டு தான் பெரிய உருட்டு. நம்ம இலங்கை தமிழரை பற்றி பேசியிருப்பாங்க. இத்தனை வருஷம் எங்கே போனாங்க? கோமால எதுவும் கிடந்தாங்க போல. இப்போதான் இலங்கை தமிழரை பற்றி மீனவர்களை பற்றி நம்ம நடிகர் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. உலகம் எங்கும் நம்ம தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் அங்கங்கே செதறி போய் கிடக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இதே நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இலங்கை தமிழர் முகாம் கிடக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. தனக்குன்னு ஒரு தனிநாடு வேணும்னு இன்னும் போராடிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. நம்ம உறுதியாக நிற்கணும் இல்லையா? அந்த யாண்டு கேள்வி தான் கேட்குறாங்க தவிர இந்த மாதிரி நான் உறுதியாக நிற்பேன் அவங்களால பதில் சொல்ல முடியல. இதே சீமான் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதே நம்ம இலங்கை தமிழர்காண்டி ஆரம்பிச்சது. அவங்க படும் கஷ்டம் துயரம் அவங்க பற்றி பேசுனா ஒரு நாள் முழுதுக்கும் பேசுவாங்க. இன்ன வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்பெல்லாம் எங்கே போனீங்க? நடிகர் விஜய் அவர்களே ஓட்டு பிச்சைக்காண்டி இப்போ வந்து இலங்கை தமிழரை பற்றி பேசுகிறாங்க. இதே சீமான் அண்ணன் பேசுனா ஓட்டு பிச்சைன்னு சொல்கிறது. இவங்க பேசுனா என்ன பிச்சை? அதுக்கு பேர் ஓட்டு பிச்சைக்காண்டி தான் இப்போ வந்து கெஞ்சி கிடக்காங்க. இலங்கை தமிழை பற்றி பேசுகிறாங்க. அதை பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. நடிகர் சங்கம் மூலமாக ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நிதி உதவி சேகரிப்பு பண்ணாங்க. அந்த சேகரிப்பில் எல்லாரும் படம் கொடுத்தாங்க. இது சிம்புவேவும் 5 லட்சம் கொடுத்தாங்க. இதே தாவேக்கா தலைவர் வெறும் 500 ரூபா, அது அவர் சார்பில் கொடுக்காம அவர் நடிகர் சங்கத்தின் சார்பாக தான் அந்த 500 ரூபாவும் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு பிச்சை காசா நம்ம இலங்கை தமிழருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு ஆள் இலங்கை தமிழரை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. அப்புறம் நம்ம அந்த தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் சேர்ந்து எல்லா மக்களும் சேர்ந்து கையெழுத்து வாக்கெடுப்பு எடுத்தாங்க. அங்கே படுகொலை தான் நடக்குதுன்னு சொல்லி அது உறுதிப்படுத்துறதுக்காண்டி உலக நாடுக்கு அது தெரிவிக்கிறதுக்காண்டி கையெழுத்து எடுத்தாங்க. அதுக்கு இதே நடிகர் தாவேக்கா தலைவர் கையெழுத்து நான் போட மாட்டேன்னு மறுத்தாங்க. அவங்க அப்பாவும் மறுத்தாங்க. அப்படி ஒருத்தர் இலங்கை தமிழரை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. ஓட்டு பிச்சைக்காண்டி என்ன வேணால் கீழ்த்தரத்துக்கு இறங்குவானது அவங்க உறுதியாயிருச்சு. இதில் மிகப்பெரிய உருட்டு என்னடா, நம்ம தலைவரை பற்றியும் பேசியிருப்பாங்க. அவர் பேசுகிறதே 3 நிமிஷம் தான் சொல்லியிருப்பாங்க. ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. நானே பேசுகிறது 3 நிமிஷம், அதுலேயும் தடை போட்டால் எப்படின்ட்டு. அந்த 3 நிமிஷத்தில் நம்ம இலங்கை தமிழரை பற்றி என்ன பேசியிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 2 வார்த்தை தான் பேசியிருப்பாங்க. அதை தவிர்த்து அவருக்கு நம்ம இலங்கை தமிழரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வார்த்தை எதுவுமே கிடையாது போல். அவ்வளோதான் அவளுக்கு தெரிஞ்சது. எதுக்குண்டா ஓட்டு பிச்சைக்காண்டு பேசுகிறது ஒன்றுதான். ஏரியாவுக்கு தகுந்த ஒரு பேச்சு, ஊருக்கு ஒரு பேச்சு, ஒரு கொள்கை இல்லை, ஒரு பேச்சு கட்டுப்பாடு இல்லை. மதுரைக்கு வந்து அங்கே ஒரு பேச்சு, திருச்சிக்கு வந்து அங்கே ஒரு பேச்சு, நாகப்பட்டினத்துக்கு வந்து அங்கே ஒரு பேச்சு, இடத்துக்கு தகுந்த பச்சோந்தியா மாறுற அவர் தமிழ்நாட்டில் தலைவராக இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது. இது முதலமைச்சர் பதவி ஆசை வர நேரம் வந்தோடனே 2 மைக்கை பிடிச்சோன்னே நம்ம ஆச்சு தான் அங்கே நடக்கணும்னு ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. அந்த உறுதியை நம்ம உடைக்கணும். சனிக்கிழமை வர்றதுக்கான காரணத்தை சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம்டா, யாரும் வேலைக்கு போகிறது தடைப்பட்டுறக்கூடாது, யாருக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, பாதிப்பு ஆகிக்கூடாது. அதனால தான் நான் சனிக்கிழமை வந்தேன்னு சொன்னாங்க. இந்த லீவு நாளைக்கு வந்தப்போ உங்களுக்கு ஒரு பப்பு வேக மாட்டுது. மாநாட்டுக்கு வந்த ஆள் 2வது மாநாட்டுக்கு வரல, 2வது மாநாட்டுக்கு வந்த ஆள் திருச்சி பக்கம் வரல, திருச்சி பக்கத்துக்கு வந்தவங்க இந்த பக்கம் இன்றைக்கி நடந்த நாகப்பட்டினத்து பக்கம் வரல. அந்த மாதிரி தான் இருக்கும். நடிகர் ரசிகர் கூட்டம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. கொள்கை இருக்கவங்க எப்பயும் உறுதியாக இருப்பாங்க. ரசிகர் கூட்டம் அப்போதைக்கு வந்து பார்த்துட்டு தான் போகிற அளவுக்கு தான் இருக்கும். இதை நம்பி நீங்கள் அரசியலுக்கு தப்பாக வந்து இறங்கியிருக்கீங்க.